இது பயங்கரமான கோயில். அப்படி இங்கே வந்து இங்கே ஒரு நாய் ஒன்று பத்துன்னு இருக்கும். அதுதான் கொட்டக்கண்ணி. இதுக்கு பேர் தான் கொட்டக்கண்ணி 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 கொட்டக்கண்ணி. அப்படியே இங்கே வந்து இதுக்கு பேர் பன்னிக்குட்டி 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 பன்னிக்குட்டி. இல்லை பாருங்க எப்படி இது பாருங்க, அப்பாவை கொள்ள மாரி நடிக்குது, நடிப்பு அலைக்கு இதுக்கு பேர். அப்படி இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு கருப்பு காட்டேரி ஒன்று பத்துன்னு இருக்கும். கருப்பு காட்டேரி பக்கத்துலேயே ஒரு யானை ஒன்று நின்று இருக்கும், குட்டி யானை. பக்கத்து பேர் குட்டி யானை. அது அமைதியாக பக்குதுப்பா, நல்ல மாடு. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஒரு கருப்பு காட்டேரி பத்துக்கிட்டே போயிடுது. பாருங்க பாருங்க ஒரே போட்டுரும். ஷாட்டை பாருங்க. நம்மளோட இது நம்மளுடைய போலடிஞ்ச சைக்கிள். இது ஒரு மெத்துவட்டு சைக்கிள். அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது ஒரு தக்காளி செடி, இது ஒரு காய்ந்த கத்திரிக்காய் செடி, இது ஒரு அழகான தக்காளி செடி தோட்டம். இங்கு பார்த்தால் மல்லிகை பூக்கள் பூத்து குவியும். இங்கு வந்தால் சாமந்தி பூக்களும் ரோஜா பூக்களும் விட்டு தெரிகின்றன. பாருங்க தக்காளி வீட்டிலே அழகாக ஃபார்மிங் பண்ணிக்கிறோம். இவ்வளோ அழகாக நம்ம வீட்டான ஃபார்மிங் பண்ணுறது எவ்வளோ ஈஸி தெரியுமா? நமக்கு தேவையான காய்கறி நமக்கு ஈஸியாக வீட்டிலே கிடச்சிடும். இங்கே பாருங்க கொத்த கொத்த தக்காளி பாருங்க, வீட்டிலே ஈஸியாக தக்காளி டொமேட்டோ ஃபார்மிங். வாழை மரம்லாம் ஈஸியாக நிழலில் வளர்த்து வச்சுக்கிறோம். அப்படியே எல்லா வளமத்தையும் பாருங்க. இங்கே பாருங்க பாருங்க. அப்படி இந்த பக்கம் வந்தால் கற்புள்ள வள்ளித்தலை. அந்த சைடு போனால் அப்படியே நம்ம ஃபார்மில் இந்த சைடு வந்தீங்கன்னா நம்ம கொத்த காய் தொங்கும் அவரைக்காயை பார்க்க வேண்டாம். அப்படியே கொஞ்சம் பின்னாடி
குச்சி இல்லைங்க இது. குச்சி இல்லைங்க இருக்குங்க. ஏய் கம்பளி செடி. இப்படி வந்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடி. இங்க பாத்தீங்கன்னா டொமேட்டோ. இங்க பாரு இங்க பாரு. இது வந்து நம்ம முள்ளு கத்திரிக்காய் செடி. பாருங்க முள்ளா இருக்குது. என்னன்னே தெரில, மருந்து போட்டதுனால என்னன்னு தெரில. உஜாலா கத்திரிக்காய்லாம் செத்துருச்சு. முள்ளு கத்திரிக்காய் மட்டும்தான் இருக்குது. அப்படி இந்த சைடு வந்தோம்னா நம்ம மாடுகளுக்கு தேவை புதினா நம்ம தோட்டத்தில் நிறையவே இருக்குது. அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா மாட்டுக்கு தேவையான தீவன பொருட்கள் வளர்க்கப்பட்டிருக்கு. இந்த சைடு நம்ம நிறைய தென்னங்கன்று நட்டு வச்சுருக்கோம். அப்படி இந்த சைடு இன்னும் கொஞ்சம் எட்டி பார்த்தா ஒரு வாழைக்கொலை இருக்கும். இதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டான செய்யலாம். வாங்க கைஸ் போகலாம். அதேமாரி வாழைப்பழம் இந்த சைடு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம அப்படியே போய் முடிச்சுக்கலாமா வீடியோவை? ஸ்ட்ரெயிட்டாக வீட்டில் போகிறோம். இதுதான் நம்மளுடைய அடுப்பு. பக்கத்தில் கஞ்சா காக்கி வச்சுக்கிறோம் மாட்டுக்கு.